கொடிக்கு வந்து எல்லாரும் சில இயக்கங்கள் சல்யூட் அடிக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் ஏன் சல்யூட் அடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்துங்கிறத எதுக்கு உண்டானது? இஸ்லாமே எதுக்கு வந்தது? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காக வந்தது. இந்த சல்யூட் என்பது ஒரு வணக்கம் தான், வணக்கத்தினுடைய ஒரு முறை தான், வணங்குதா? அந்த வணக்க கொடி வணக்கம்னு அதுக்கு பேர் என்னது? அவங்களே கொடி வணக்கம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு கொடியை நம்மளா தச்சுக்கிட்ட கொடியை கொண்டு போய்கிட்டு இப்படின்னா அதுக்கே நீ மரியாதை செலுத்துற இப்படின்னு அது வழங்குமா? அது இப்படி கையை அது புரியுமா? அது விளங்கான்னு சொல்ற இடத்துல இதான் மரியாதை. கொடி மரியாதை என்று சொன்னால் கொடியை தூக்கி ஒரு இடத்துல உயரமா கட்டி வை, அது வரைக்கும் சரி. ஒரு காரில் கட்டிக்க அடையாளத்துக்கு அது வரைக்கும் சரி, மரியாதை எல்லாம் சாதாரணமாக இருக்குது. சாக்கடையில் போடாத, சாப்பிட்டு கை துடைக்க பயன்படுத்தாத, இதெல்லாம் சரின்னு ஒத்துக்கலாம், இழிவுபடுத்துற மாதிரி இல்லைன்னு. அதுக்கு போய்கிட்டு கொடியை பார்த்துட்டு இப்படி கொடிக்கு அது ஒரு ஆள் மாதிரியும் எப்படி ஒரு உசுரோட உள்ள தலைவர்களுக்கு முன்னாடி நிற்பாங்களே அந்த இடத்துல ஒரு கொடிக்கு இடம் கொடுக்கலாம். ஒரு உயிரற்ற ஒரு பொருளை உயிருள்ள ஒரு இடத்துல வச்சு பார்க்குற ஒரு முஸ்லீம் செய்வானா? இப்படித்தானே செத்து போன சமாதியெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த கொடி மரம் கழுதை இதற்கெல்லாம் நம்ம சைதா செய்யக்கூடாது, சல்யூட் அடிக்கக்கூடாது, மரியாதை செலுத்தக்கூடாது. அது கொடி, அவ்வளோதான். ஒரு அடையாளத்துக்கு ஏற்றியா ஏற்றிட்டு போ. ஒரு அடையாளம் இந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்கிறது, இந்த ஊர்ல இந்த கிளை இருக்கிறது, அடையாளம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு போய் மரியாதை, அது எப்படி மரியாதை? நம்ம மரியாதை செலுத்தக்கூடியதாகவும் அது மரியாதை வாங்கக்கூடியதாகவும் ஆனா என்ன அர்த்தம்? இது படிப்படியாக என்னவாயிரும்? எதுக்கு வேண்டாலும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத்து கொடிக்கும் சல்யூட் அடிக்க மாட்டோம். பிடிப்போம் ஒரு அடையாளத்துக்கு, அவ்வளவுதான். தேசிய கொடிக்கும் சல்யூட்லாம் அடிக்க மாட்டோம், எதுக்கும் அடிக்க மாட்டோம். அதாவது அங்கங்க அதை அங்கங்க வைக்கிறவன் தான் முஸ்லீம். ஒரு பொருளை இதை வைக்கிற இடத்துல இதை வைக்கணும், இதை வைக்கிற இடத்துல இதை வைக்கணும், இதை வைக்கிற இடத்துல இன்னொன்று வச்சிடக்கூடாது இல்லையா? பொண்டாட்டி வைக்கிறது பொண்டாட்டி வைக்கணும், தாயை வைக்கிறது தாயை வைக்கணும், மனுஷன் வைக்கிற இடத்துல மனுஷனை வைக்கணும், அல்லா வைக்கிற இடத்துல அல்லா வைக்கணும். இதான பேசிக் இஸ்லாமே. அப்ப அதுக்கு மாற்றமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இந்த கொடி வணக்கத்தை எல்லாம் கொடி வணக்கம் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, கொடி மரியாதைன்னு சொன்னாலும் சரி, என்னைய விட கொடி வசந்தது கிடையாது. ஒரு காபிரான மனுஷனை விட கூட கொடி வசந்தது கிடையாது. மனுஷன் தான் வசந்தவன், மனுஷனுக்கு மேல வசந்தம் எதுவுமே கிடையாது. நீங்க மனுஷனுக்கு மனுஷனை விட மற்றதுக்கு போயிட்டு நீ எது கும்பிடுற மரியாதை செலுத்துறங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அதை வந்து நம்ம மறுக்கிறோம்.